நம்ம சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் ஏதாவது சொல்லலாம்னு வெயிட் பண்ணுவாங்க. சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களால எதுவும் சொல்ல முடியாது. ஆல் தி பெஸ்ட் தவிர. எனக்கு எப்படி டீ போடணும்னு தெரியும், எனக்கு எப்படி காஃபி போடணும்னு தெரியும். நான் வந்து பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா. டீ டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மார்க்கெட்டில் இந்த டீ அண்ட் காஃபி செக்மெண்ட்டில் அதிகமான ஃப்ரான்ச்சைசி பண்ணுறது நாங்கள் தான் பண்ணுறோம். நான் டீ டாக்கி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 10 டீ குடிப்பேன். சீரியஸ்லி? எப்படி டைம் இருந்துச்சு உங்களுக்கு அந்த 10 டீ குடிக்கிறதுக்கு? டீ குடிச்சு போக மீதி டைமில் தான் வந்து ஒர்க்கே. எங்கள் என்டையர் யூனிட்டுமே சில்க் சுமிதா ஃபேன் தான். யார் சில்க் சுமிதாக்கு ஃபேனாக இல்லை? ப்ரியோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் விஜே அபிதா. ஸோ இன்னைக்கு டீ டாக்கீஸ் செக்மெண்ட்டில் யாரை மீட் பண்ண போகிறோம்னா, டீ டாக்கீஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் சங்கர் நாராயணன் சார் தான். ஸோ அவர்கிட்ட பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, தொடர்ந்து பேசலாம். ஹாய் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கேன் சார். எப்படி இந்த ஒரு டீ டாக்கீஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே வந்தீங்க? லைக் நம்ம ஆம்பியன்ஸ் பார்க்கும் போதே ஒரு சினிமாட்டிக் அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது உள்ளே வரும்போதுமே. லைக் அந்த ஜேர்னி பற்றி அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். ஓகே, டீ டாக்கீஸ் அப்படின்றது வந்து 2019 ஆக்சுவலாக எங்களோட R&D ஸ்டார்ட் பண்ணோம். நேம் பிச் பண்ணும்போதே வந்து டீ இட்ஸ் அ காமன் மேன் ப்ராடக்ட், அது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். அப்போ அதோட கூட இருக்கிற ஒரு நேம் டாக்கீஸ்ன்றதும் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச விஷயமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிச் பண்ணோம். டாக்கீஸ்ன்றது வந்து சினிமா ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அந்த டீ டாக்கீஸ்ன்ற நேம் வந்து எங்களுக்கு ஆப்டாக பிச்சாச்சு. ஓகே, அப்போ நம்ம டீ டாக்கீஸ்ன்னு நேம் செட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் வந்து கஃபே வந்து ஒரு தீம் பேஸ்டில் யாரும் பண்ணதில்லை. நம்மக்கிட்ட டாக்கீஸ்ன்ற நேம் இருக்குது. ஸோ அப்போ அந்த டாக்கீஸ்ன்ற நேமை யூட்டிலைஸ் பண்ணி சினிமாட்டிக் தீமாக ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து லைக் வாலில் இது மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் என்கேஜாக இது பண்ணோம். ஸோ இப்படி தான் டீ டாக்கீஸ்ன்ற நேம் வந்துச்சு. இந்த போஸ்டர்ஸும் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்குது அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து என்கேஜாக, இப்போ கஸ்டமர்ஸ் வந்து டேபிளில் வெயிட் பண்ணுறாங்கன்னா ப்ராடக்ட் பண்ணுற டைமில் அவங்களால வந்து போஸ்டர்ஸை பார்த்து ஒவ்வொரு போஸ்டர்ஸும் அவங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு பாயிண்டில் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த டீ டாக்கீஸ் ஃபார்முலா அது ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு பார்க்கும்போதுமே லைக் ஓ நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. ஸோ நைஸ் எவ்ரிதிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. லைக் நம்ம டீ டாக்கீஸில் எந்த மாதிரியான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வச்சுருக்கீங்க? லைக் நாங்கள் பார்க்கும்போதுமே ஃபஸ்ட் நாங்கள் மெனு கார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். லைக் அதில் ஃபுல்லாகவே வெஜிடேரியன்ஸ் அந்த டைப்ஸில் தான் இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக டீ டாக்கி ஸ்டார்ட் பண்ணும்போது பியோர் வெஜிடேரியன் கான்செப்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். ஏன்னா அந்த செக்மெண்ட்டில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான காம்படிட்டர்ஸ் யாருமே இல்லை. நீங்கள் யூஸ்வலாக கஃபைன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்கன் நக்கெட்ஸாக இருக்கட்டும், இல்லை எக் பஃபாக இருக்கட்டும், சிக்கன் பஃபாக இருக்கட்டும், அது மாதிரி யூஸ்வலான ஒரு கஃபேவாக தான் இருந்துச்சு. யாரெல்லாம் வந்து பியோர் வெஜ் ஆடியன்ஸோ அவங்கள டார்கெட் பண்ணுற மாதிரியான கஃபே வந்து அன்றைக்கி தேதி மார்க்கெட்டில் இல்லை. இப்போவுமே வந்து பியோர் வெஜ் இஸ் அ பியோர் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பியோர் வெஜ் குரூப்பு, அவங்கள டார்கெட் பண்ணி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். அண்ட் டீ டாக்கீஸோட டார்கெட் ஆடியன்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா A கிளாஸ் அண்ட் B கிளாஸ் அவங்கள தான் நம்ம டார்கெட் பண்ணி இது பண்ணுறோம். அதில் மோஸ்ட்லி 80% வந்து வெஜிடேரியன் ஆடியன்ஸ் தான். தட் டூ ஒரு 35 இயர்ஸ்க்கு மேலே, இப்போ நம்ம யாருமே காமன் மேன் கூட 35 இயர்ஸ்க்கு மேலே வெளியில் நான்வெஜ் கன்சியூம் பண்ணுறதில்ல. அதனால் இட்ஸ் அ பியூர் வெஜிடேரியன் கஃபேவாக ரெடி பண்ணுவோம். ஓகே, நைஸ். லைக் நம்மக்கிட்ட எந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது? லைக் எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது? ஓகே, மொத்தம் வி ஹாவ் 80+ மெனூஸ். ஓகே, அதில் வந்து டிஸ்பிளேன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 மெனூஸ் இருக்கும், ப்ளஸ் 20 மெனூஸ் வந்து ஸ்பெஷல் மெனூஸாக இருக்குது. ஸ்பெஷல் மெனூஸ் எல்லாமே வந்து இப்போ ரெகுலராக லாயல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எங்களுக்கு புதுசாக ஏதாவது ட்ரை அவுட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு மெனுன்ற மாதிரி நாங்கள் இது பண்ணியிருக்கோம். லைக் ஆரஞ்சு ஐஸ் டீலாம் வந்து மெனுவில் இருக்காது, ஆனால் ஆரஞ்சு ஐஸ் டீ நம்ம பண்ணுறோம் ஸ்பெஷல் மெனு. வர நியூ கஸ்டமர்ஸ்க்கு அதுக்கு அவங்களுக்கு எப்படி? இல்லை அவங்க ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் மெனு எல்லாத்தையும் இது பண்ணிட்டதுக்கு அப்புறமா கன்சியூம் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும். நான் எல்லா டீ டாக்கீஸோட எல்லா ப்ராடக்ட்ஸையும் கன்சியூம் பண்ணிட்டேன், எல்லாமே நல்லா இருக்குது, வாட்ஸ் நியூ அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஸ்பெஷல் மெனு ஒரு 20 ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம். இது இல்லாமல் ரெகுலர் மெனுன்னு பார்த்தீங்கன்னா டீலே வந்து ஒரு 14 வெரைட்டிஸ் இருக்குது. அந்த 1-2 இல்லாமல் 14 வெரைட்டிஸுமே நல்லா இருக்கிற மாதிரி அதுக்கான SOP செட் பண்ணியிருக்கோம் நம்ம. லைக் இப்போ இன்ஃப்யூஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பெருசாக கிடையாது. இன்ஃப்யூஷன்றது இப்போ எங்கள் அவுட்லெட்ஸ்க்கு வந்து ஒரு டாக்டர் வராரு அப்படின்னா டைரெக்டாக ஹீ சூஸ் இன்ஃப்யூஷன்.
எனக்கு ஹைபிஸ்கஸ் கொடுங்க, இல்லை பட்டர்ஃப்ளை டீ கொடுங்க, இல்லை ஜிஞ்சர் லெமன் டீ கொடுங்க லைக் அப்படின்னு. அந்த ஒரு கான்செப்ட், அந்த ஒரு ஐடியா எப்படி வந்துச்சு இந்த ஹைபிஸ்கஸ்ல? இல்லை நம்ம டீ தான் வந்து மெயினாக நம்ம பிச் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது டீயில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு 40 டீக்கு மேலே நாங்கள் ஆர்என்டி பண்ணோம். ஓகே. அதில் எதை பண்ணால் லாங் டேர்மாக ப்ளே பண்ண முடியும், லாங் டேர்மாக ரோல் ப்ளே பண்ணுற மெனூஸ் என்னென்னன்றதை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா இப்போ ஓவர் த 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் எதெல்லாம் வந்து ஆக்சுவல் மார்க்கெட் ரெக்யர்மெண்ட்டோ அதை மாத்திரம் இப்போது கீப்பப் பண்ணிகிட்ருக்கோம். அதில் 14 மெனூஸ் இருக்குது. அதில் எங்களோட ஹைபிஸ்கஸ் டீ அண்ட் பட்டர்ஃப்ளை டீ அதெல்லாம் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஓகே. லைக் ஒரு டீ ரொம்ப ஒரு கிரேஸ் அது பிடிச்சவங்களுக்குல இதை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு கிரேஸ் இருக்கும். லைக் நீங்கள் எப்படி உங்களுக்கு டீ காஃபி லைக் ரொம்ப அடிக்டா? நான் டீ டாக்கி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 10 டீ குடிப்பேன். சீரியஸ்லி? எப்படி டைம் இருந்துச்சு உங்களுக்கு அந்த 10 டீ குடிக்கிறதுக்கு? டீ குடிச்சு போக மீதி டைமில் தான் வந்து ஒர்க்கே பண்ணுவேன். ஓகே. ஸோ டீ வந்து யூஸ்வலாகவே எனக்கு அடிக்ட்டு. இன்ஃப்யூஷன்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமே எங்களோட டீ எல்லாத்தையும் ஆர்என்டி பண்ணும்போது அந்த 40லேருந்து ஃபில்டர் பண்ணி இப்போ 14 கொண்டு வந்திருக்கோம்ல, அந்த டீ எல்லாத்துக்குமே நான் தான் முதல் ரசிகர் என்னோட ப்ராடக்ட்டுக்கு. நம்ம தான் ஆப்வியஸ்லி இருந்தே எஸ். ஏன்னா நான் ஒரு கஸ்டமராக இருந்து எனக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நான் வந்து என்னோட கஸ்டமர்ஸ்க்கே சர்வீஸ் பண்ண முடியும். அதனால் ஓகே, நைஸ். நம்மளோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யூஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃப்யூஷன்ஸு அண்ட் டீயில் இருக்கிற வெரைட்டிஸ். இப்போ இன்ஃப்யூஷன்ஸ் வந்து மார்க்கெட்லேயே ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது, தட் இஸ் யூஎஸ்பி. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் யூஸ் பண்ணுறாங்க ஆர் பவுடர் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற இன்ஃப்யூஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரை ஃப்ளவரே வந்து அப்படியே போட்டு அதோட இன்ஃப்யூஷன் எடுத்து இது பண்ணுறோம். அது நம்மளோட யூஎஸ்பி. அண்ட் சிக்னேச்சர் ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா சாண்ட்விச், நம்மளோட சாண்ட்விச் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சென்னையோட பெஸ்ட்டு சாண்ட்விச் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி செல் பண்ணலாம். அது மாதிரியான ஒரு ப்ராடக்ட் நல்லாயிருக்கும். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷார் நிச்சயமாக. இன்டர்வியூ முடிக்கிறோம், ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் அதை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். லைக் நம்ம அதன் ஃப்ரான்ச்சைஸ்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் எந்த மாதிரியான உங்களுக்கு லைக் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. ஆக்சுவலாக ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ்ன்றது வந்து இப்போ நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கிற பிஸ்னஸ்லேருந்து என்டையராக வேறு செக்மெண்ட். இன்றைக்கி தேதிக்கு ஃப்ரான்ச்சைஸின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டாக இருக்குது. பட் ஃப்ரான்ச்சைஸி யார் வேணால் பண்ணலாம். ஃப்ரான்ச்சைஸியில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு தர் இஸ் அ ஃபார்முலா. அது நம்ம வந்து ரொம்ப லிமிட்டடாக சூஸ் பண்ணி தான் பண்ணணும். நம்ம இன்னும் சொல்லப்போனால் இப்போ என்கிட்ட ஃப்ரான்ச்சைஸி கேட்டு வராங்க அப்படின்னா நான் வந்து அவங்கள இன்டர்வியூ பண்ணி யாருக்கு ஃப்ரான்ச்சைஸி கொடுக்கணும்னு பார்த்து தான் நாங்கள் கொடுக்குறோம். அதை வந்து பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவில் பண்ணோன்னா ஃப்ரான்ச்சைஸி பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியாது. நாங்கள் வந்து எந்த பெர்ஸ்பெக்டிவில் பண்ணுறோன்னா இப்போ டீ டாக்கீஸை அக்ராஸ் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா எங்களை மாதிரியே யார் பேஷனேட்டாக இருக்காங்களோ அவங்களோட மாத்திரம் தான் பிஸ்னஸ் பண்ணணும். ஏன்னா பேஷன் இருந்தால் மட்டும்தான் லைக் அதில் சஸ்டெயின் பண்ண முடியும். எஸ். அப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாதிலே க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது, இல்லை என்னால் பண்ண முடியலன்னு சொல்கிறது, அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கவனமாக சூஸ் பண்ணி எடுக்கணும். சரி, நாங்கள் வந்து டே ஒன்லேருந்தே அதை கரெக்டாக பண்ணிட்டோமான்னு கேட்டால் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எங்களுக்கும் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் ஃப்யூச்சரில் அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்றதுல நாங்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸியை ரெக்ரூட் பண்ணி பண்ணுறோம். ஆக்சுவலாக ஃப்ரான்ச்சைஸியை வந்து நாங்கள் சூஸ் பண்ணி பண்ணுறோம். அந்த இதில் பார்த்திங்கன்னா வி ஹாவ் 2 மாடல்ஸ். நம்ம வந்து 2 மாடல் பண்ணுறோம். ஒன்று கியோசார் மாடல் ஒன்று பண்ணுறோம், குயிக் சர்விங் ரெஸ்டாரண்ட்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து ப்ரீமியம் கஃபே. இப்போது நம்ம இந்த அவுட்லெட் வந்து ப்ரீமியம் கஃபே. நம்ம இதை வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா, கியோசார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் பிரேக் உள்ளார என்ன கிடைக்கும் அதை கிராப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான அவுட்லெட்ஸ் வந்து கியோசார் சொல்லுவோம். லைக் நீங்கள் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் இருக்கிற ஒரு ஏரியாவில் ஒரு கியோசார் பிச் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வருவாங்க, ஜஸ்ட் ஒரு ட்ரிங்க்ஸ் எடுப்பாங்க, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க, கிளம்பி போயிடுவாங்க. ப்ரீமியம் கஃபேன்றது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு செக்மெண்ட். ஒரு 30 to 40 மினிட்ஸ் அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் அதுக்கேற்ற பில் வேல்யூ இருக்கும். ஸோ இந்த 2 செக்மெண்ட்டில் நம்ம இப்போ ஃப்ரான்ச்சைஸி பண்ணிகிட்ருக்கோம். லைக் அதே மாதிரி இப்போது ஸ்டார்ட் அப் ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நாங்கள் அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம், ஃபஸ்ட் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோங்க அப்படின்னு சொல்லி. லைக் ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசும்போது ஓகே நாங்கள் பேஷனட்டாக இருக்கோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. லைக் வந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் லைக் எங்களால் இது பண்ண முடியல அப்படின்னு போனவங்க ஆட்கள் இருக்காங்க. அதுதான் நான் இப்போ சொன்னேன். அதில் தான் எங்களுக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. அது இட்ஸ் எ எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம அதை வந்து ஒன்றும் இது பண்ண முடியாது. ஆக்சுவலாக அவங்க வரும்போது நல்லா எந்துவாக தான் வராங்க, நல்லா பண்ணணும் அப்படின்றது தான் வராங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதில் அந்த ஹீட்டை ஃபேஸ் பண்ண முடியாமல் ஒரு 95% வந்து பிஸ்னஸ்லேருந்து எக்ஸிட் ஆகிடுவாங்க. நாங்கள் த்ரூ ஃப்ரான்ச்சைஸி அவங்க அந்த ஸ்ட்ரகிளை எப்படி கிராஸ் பண்ணி போகணுன்றதை தான் நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம்.
அதுக்காக தான் நாங்கள் பிராண்ட் ஃபீ சார்ஜ் பண்ணுறோம், அதுக்காக தான் நாங்கள் ராயல்ட்டி சார்ஜ் பண்ணுறோம். அவங்கக்கிட்ட சார்ஜஸ் வாங்கிட்டு அதுக்கான சர்வீஸ் கொடுக்குறோம். எப்படி நான் வந்து ஒரு கம்ப்ளீட் இன்ஜினியரிங் செக்மெண்ட்டில் ஒரு 9 to 5 ஜாப். ஆமாம், நான் உங்களை ஹிஸ்ட்ரி பார்த்தேன். ட்ரிபிள் இ முடிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா டீ டாக்கீஸோட ஒரு ஃபவுண்டர் சிஇஓவாக இருக்கீங்க. எப்படி எப்படி நடந்துச்சு? ஏன்னா நான் இன்ஜினியரிங் வந்து நான் பிடிச்சி படித்தது அண்ட் ஒர்க் பண்ணதும் வந்து இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் ஃபோர்டில் தான் ஒர்க் பண்ணேன். அது முடிச்சுட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் வரும்போது, பிஸ்னஸ்னால் வந்து யூஸ்வலாக எல்லாருக்கும் இருக்கிற மைண்ட் செட் தான். முதல்ல ஒரு டீ கடை பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் தான். பட் அதுவே வந்து நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னா 10ஓட 11 பண்ணிடக்கூடாது. நம்ம பண்ணுறது கம்ப்ளீட்டாக அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு என்ன டிமாண்ட் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இது பண்ணுது. அப்படி பார்க்கும்போது லைக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபேமிலியாக, இல்லாட்டி இப்போது கேர்ள்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்க ஒரு பிரேக்கில் வராங்க அப்படின்னா அவங்க கன்சியூம் பண்ணுறதுக்கான ஷாப்ஸ் எதுவுமே அப்போ அவைலபிள் கிடையாது. மாடர்ன் டீ அவுட்லெட்டோ இல்லை கஃபேவோ அப்போ கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி, இப்போ நிறைய இருக்குது, டீ டாக்கீஸ் இல்லாமல் நிறைய இருக்குது மாடர்ன் டீ அவுட்லெட்ஸு. ஒரு 6 இயர்ஸ் முன்னாடிலாம் நீங்கள் போய் தனியாக இப்போ ஒரு டீயோ காஃபியோ கன்சியூம் பண்ணணுன்னா ஒன்று A to B போகணும், அப்படி இல்லைன்னா கேஃபே அந்த மாதிரி பெரிய இதுக்கு போய் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் லீஸ்ட் லெவல் இதில் அங்கே ஸ்மோக்கிங் இருக்கும், கிளாஸ் ஹைஜீனாக இருக்காது. அப்போ இந்த மிட் ரோலில் நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம செக்மெண்ட் ரன் பண்ணோம். அது நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிச்சு. அதில் தான் சக்ஸஸ் ஆகணும் ஆக்சுவலி. ஓகே, சூப்பர். லைக் இப்போ ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறாங்க அப்படின்னும் இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க ஒரு 3 lakhs 5 lakhs அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னும் போது நீங்கள் எந்த மாதிரியான பட்ஜெட்லேருந்து லைக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட்டு சீரியஸ்லி ஐ ஒன்ட் பிலீவ் ஒரு 6 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுற பிஸ்னஸை நான் பிலீவ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு ஒரு 6 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். அதனால் அவங்க வந்து அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா 6 lakh இதில் பாதி அதில் பாதி, இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் அப்படின்ற மாதிரி ட்ராக் ரன் பண்ணுவாங்க. டீ டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டில் இந்த டீ அண்ட் காஃபி செக்மெண்ட்டில் அதிகமான ஃப்ரான்ச்சைசி பண்ணுறது நாங்கள் தான் பண்ணுறோம். லைக் 15 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறோம். என்ன இதுனா, நீங்கள் இந்த இதில் வந்து there is no plan B, only one plan. நீங்கள் சக்ஸஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றது தான் பிளான். அப்படின்னும் போது ஒரு பெரிய இன்வெஸ்ட் பண்ணுன்ற போது ஆட்டோமேட்டிக்காக தே ஓன் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. லைக் உங்கள் டேக்லைனுக்குள்ள லெட்ஸ் ப்ரியூ சக்ஸஸ் டுகெதர்னஸ் வெற்றி. எஸ், ஆக்சுவலாக கேப்ஷன் வந்து சினிமேட்டிக் கஃபே, பட் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து அதுதான் கொடுத்துருக்கோம். நம்ம எப்படின்னா இந்த 15 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்போ அவங்க ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இதை ஓன் பண்ணி பண்ணணும், இதை நம்ம பொறுப்பாக இருந்து பண்ணணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி கிடச்சிரும். நீங்கள் இன்றைக்கி மாடர்ன் டீ அவுட்லெட்டில் பார்க்குற நிறைய ஃபெயிலியர்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னா இந்த 3 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் 6 lakh இன்வெஸ்ட்மெண்ட் அதில் தான் நிறைய ஃபெயிலியர்ஸ் நடக்குது. ஓப்பன் பண்ணி போயிட்டே இருப்பாங்க, பின்னாடி அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய அந்த மாதிரி ஆட்கள்ஸ். ஒரு இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது சரி 3 lakhs இருந்தால் போதும், நாங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெருசாக கொண்டு வந்துடுவோம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து ஃப்ரான்ச்சைசிக்குன்னு தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசிக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு இன்றைக்கி தான் அவங்களே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் போர்டு ஏற்றும் போதே ஃபார் ஃப்ரான்ச்சைசி கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி தான் போர்டு ஏற்றுவாங்க. அவங்களுக்கே பிஸ்னஸ்னால் என்னென்னு தெரியாது. ஃப்ரான்ச்சைஸின்றது வந்து இட்ஸ் பியோர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரூவன் ப்ராஜெக்டை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது. அப்படியே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரூவன் ப்ராஜெக்டை பண்ணுறது வந்து ஓவர் நைட் நடக்காது. அது வந்து 2-3 years நம்ம அதில் அடிபட்டு மிதிப்பட்டு என்னென்னலாம் கற்றுக்கிறோமோ அது எல்லாத்துக்கும் ஃபில்டர் பண்ணி அதுக்கு ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணி அப்போ தான் அது வந்து ஒரு ப்ரூவன் மாடல். அந்த மாடலை ஃப்ரான்ச்சைஸ் பண்ணால் தான் அது சக்ஸஸ் ஆகும். நம்ம வந்து ஒரு 3 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு எப்படி டீ போடணும்னு தெரியும், எனக்கு எப்படி காஃபி போடணும்னு தெரியும், நான் வந்து பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா டெஃபினட்டாக